நாட்டின் எல்லையில் அந்த புகழ்பெற்ற கோவில் அமைந்திருந்தது. அந்த கோவில் கோபுரத்தின் அருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் பார்வையற்ற ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் இன்னொரு பிச்சைக்காரனும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். கோவிலுக்கு வருபவர்களை கவர்ந்திழுக்க பார்வையற்றவன் இனிய குரலில் பாடுவான். கோவிலுக்கு வருபவர்கள் அவனுடைய பாடலை கேட்டு அவனின் தட்டில் காசுகளையும் உண்பதற்கு உணவு பொட்டலங்களையும் தந்துவிட்டு போவார்கள். தான் பார்வையற்றவன் என்பதால் தனக்கு கிடைக்கும் பணத்தை தன் நண்பன் எடுத்துக்கொள்வானோ என்று எப்போதும் அருகில் இருக்கும் இன்னொரு பிச்சைக்காரனிடம் சந்தேகத்துடனே நடந்து கொள்வான். ஆனால் மற்றொரு பிச்சைக்காரனோ அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தனக்கு கிடைக்கும் சொற்பமான உணவை உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். எப்போதும் போலவே அன்றும் பாட்டு பாடி தர்மம் பெற்றுக் கொண்டிருந்தான். அப்போது அந்த நாட்டு அரசன் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தான். இவனின் இனிமையான குரலை கேட்டவுடன் அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டுக்கொண்டே பிச்சைக்காரனின் முன்னால் வந்து நின்றான். நீ அருமையாக பாடுகிறாய். உன்னுடைய குரலால் நான் மெய்மறந்து விட்டேன். உனக்கு ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன். என்ன வேண்டுமோ கேள் என்று அரசன் கேட்டான். இதை கேட்டதும் மகிழ்ந்து போன பார்வையற்றவன், அரசே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அரசராகிய நீங்கள் சாப்பிடும் மதிய உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிட வேண்டும். இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டான். அட, இவ்வளவுதானா உன்னுடைய ஆசை? நாளையே உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன். மதிய உணவுடன் நாளை உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனையை நோக்கி சென்றான். அரசன் கொண்டு வருகின்ற மதிய உணவை திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்று அன்று காலை முதல் எதுவும் சாப்பிடாமல் அரசனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான். வழக்கம் போல் அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவனுக்கு உணவு கொடுக்க முன்வந்தார்கள். ஆனால் அரசன் கொண்டு வரும் உணவை நினைத்துக் கொண்டு மற்றவர்கள் கொடுத்ததை வாங்க மறுத்துவிட்டான். மதியம் 2 மணி 3 மணி என்று நேரம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் அரசன் வரவில்லை. அரசனுக்காக காத்திருந்து இரவு 8 மணி முடிந்து கோவில் நடையும் சாத்தப்பட்டது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடமே ஓய்ந்து போனது. அரசனின் மீது கடுமையான கோபத்தோடு உட்கார்ந்திருந்தான். இரவு 9 மணிக்கு மேல் அரசன் நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போது கோவிலுக்கு அருகில் வந்த அரசன் பிச்சைக்காரனை பார்த்து, நான் அரசன் வந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறாய்? அரண்மனை சாப்பாடு நன்றாக இருந்ததா? எங்கே நான் கொடுத்த பொற்காசு மூட்டையும் நான் அனுப்பிய குதிரையும் என்று சந்தேகத்துடன் அரசன் கேட்டான். சாப்பாடா? காலையில் இருந்து நீங்கள் உணவு எடுத்து வருவீர்கள் என்று பசியோடு காத்திருக்கிறேன். இப்போது வந்து உணவு எப்படி இருந்தது? நான் கொடுத்த பொற்காசும் குதிரையும் எங்கே என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்று கோபமாக கத்தினான். அரசனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அரசன் கூறினான், சாப்பாட்டு கூடையோடு கிளம்பினேன். திடீரென்று தலை சுற்றியது. வைத்தியர்கள் என்னை சோதித்துவிட்டு ஓய்வெடுக்குமாறு சொன்னார்கள். அதனால் என்னுடைய பாதுகாவலன் மூலமாக உனக்கு உணவை கொடுத்து அனுப்பினேன். அதை நீ சாப்பிடவில்லையா என்றவாறு பக்கத்தில் இருந்த பாதுகாவலனை விசாரித்தார். அரசே, இவரிடம் உணவை கொடுத்தேன். ஆனால் இவர் வாங்க மறுத்துவிட்டார். அதனால் அதை திரும்ப எடுத்து செல்வதை விட யாரிடமாவது கொடுத்தால் உபயோகமாக இருக்குமே என்று நினைத்து பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இன்னொரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தேன். உங்களிடம் இந்த விஷயத்தை கூறுவதற்காக வந்தேன். நீங்கள் ஓய்வில் இருந்தீர்கள். மகாராணியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று பாதுகாவலன் கூற தலையில் கை வைத்தபடி அரசன் அமர்ந்து விட்டான். அப்போது அங்கே இருந்த சத்திரத்தில் தங்கியிருந்த முனிவர் ஒருவர் இந்த பிச்சைக்காரன் யார் என்றும் அருகில் அமர்ந்திருந்த பிச்சைக்காரன் யார் என்பதையும் தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்டார். இந்த கண் பார்வையற்ற பிச்சைக்காரன் சுயநலம் கொண்டவன். தன்னால் குழந்தை பாக்கியத்தை தன் மனைவிக்கு தர முடியாது என்று தெரிந்ததும் மனைவியை துரத்தி விட்டான். தன்னுடைய சொத்துக்களை சூதாட்டம், மது என்று கொஞ்சம் கொஞ்சமாக அளித்தான். மதுவின் மீது மோகம் கொண்டு கொலை கொள்ளை என்று ஈடுபட்டான். ஒரு கட்டத்தில் மதுவின் தாக்கத்தால் கண் பார்வை இழந்து இன்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். மற்றொரு பிச்சைக்காரன் சொந்த பந்தங்களை அதிகமாக நேசித்தான். இவனின் வெள்ளந்தியான மனதை பார்த்து உறவினர்கள் ஏமாற்றி அவனின் சொத்துக்களை பறித்து கொண்டனர். எல்லாம் புரியும் போது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தவன் இனி வாழ்வோ சாவோ தன்னை படைத்த அந்த இறைவனே முடிவு செய்யட்டும் என்று இறைவன் சன்னதியில் பிச்சைக்காரனாக அமர்ந்து விட்டான். இப்போது அந்த முனிவருக்கு எல்லாம் புரிந்தது. உடனே அரசனிடம் சென்று, அரசே, நடந்த விவரங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றபடி அந்த முனிவர் பிச்சைக்காரனை பார்த்து பேசினார். அரசன் சாப்பிடும் உணவை கேட்டாய். தானே நேரில் வந்து கொடுப்பதாக சொன்னது அரசனின் பெருந்தன்மை. ஆனால் அரசன் வந்து நேரில் கொடுத்தால் மட்டுமே அது அரச உணவு என்று நீ நினைத்தாய். அதுதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம். இதுவரை நடந்தது மட்டுமே உனக்கு தெரியும். இதற்கு மேலும் பல விஷயங்கள் நடந்துள்ளது என்று முனிவர் கூற அந்த இடமே அமைதியானது. முனிவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். உணவை கொடுத்து அனுப்பிய அரசன் 2வது பாதுகாவலனை அழைத்தான்.
1000 பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி மரத்தடியில் அரச உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவனிடம் இந்த மூட்டையை ஒப்படைத்து விட்டு வா என்று அனுப்பினார். 2வது காவலன் அரச உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த உனது நண்பனிடம் 1000 பொற்காசுகளை கொடுத்துவிட்டு நகர்ந்தான். அந்த பொற்காசு உனக்காக கொடுக்கப்பட்டது. குழப்பம் இதோடு தீரவில்லை. அரசன் 3வதாக ஒரு காவலனை அழைத்தான். அவனிடம் ஒரு குதிரையை கொடுத்து மரத்தடியில் பொற்காசு மூட்டையுடன் இருப்பவனிடம் குதிரையை கொடுக்கும்படி அனுப்பினான். பொற்காசு மூட்டையுடன் நின்று கொண்டிருந்த உன் நண்பன் குதிரையை பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பக்கத்து நகரத்திற்கு சென்று விட்டான். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் செய்த பாவத்தால் இன்னும் இதே இடத்தில் பிச்சைக்காரனாகவே இருக்கிறாய். உன் நண்பனின் நல்ல குணத்திற்கு கடவுள் உதவ நினைத்தான். அந்த உதவியின் மூலம் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினான். அந்த பாடத்தை தான் பசியுடன் இன்று நீ கற்றுக்கொண்டாய். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன்னுடைய வரம் உனக்கு சாபமாகவும் உன் நண்பனுக்கு வரமாகவும் மாறிவிட்டது. இதற்கு பெயர்தான் கர்மா என்று முனிவர் கூறினார். முனிவர் கூறிய போதனைகள் அனைத்தும் பிச்சைக்காரனால் உணர முடிந்தது. ஆனால் பிச்சைக்காரனின் ஆரம்ப வாழ்க்கையை அறியாத அரசன் முனிவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அரசன் பிச்சைக்காரனை பார்த்து, கவலைப்படாதே, நாளை உனக்கு உணவு, பொற்காசு, குதிரை ஆகிய எல்லாவற்றையும் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். முக்காலத்தை உணர்ந்த முனிவரோ அரசன் செல்லும் வரை பார்த்து கொண்டே இருந்தவர். அந்த கடவுள் உனக்கு தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதுவே அவன் தடுக்க நினைப்பதை எந்த கொம்பனாலும் கொடுக்க முடியாது என்று மனதுக்குள் நினைத்தவாறே அங்கிருந்து சென்று விட்டார். அடுத்த நாள் அரசன் வருவான் என்று பார்வையற்ற பிச்சைக்காரன் காத்து கொண்டிருந்தான். அரசன் வரவில்லை. அன்று இரவு திடீரென உடல்நிலை மோசமாகி அரசன் இறந்து விட்டான். தான் செய்த பாவத்திற்கும் சுயநலத்திற்கும் தன் கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே பிச்சைக்காரன் நாட்களை கடத்தினான். உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்க கூடாது என்று மற்றவர்கள் முடிவு செய்ய முடியாது. அது உங்களின் குணங்களையும் செயல்களையும் பொறுத்தே அமையும். உங்கள் மனதிற்கு நேர்மையாக எது தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்யுங்கள். நிச்சயம் அந்த கடவுள் உங்களுக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் தருவார்.